நம்ம சென்னையில இந்த வெயில் காலத்துல திடீர்னு மழை பெஞ்ச மாதிரி உங்க வாழ்க்கையிலயும் வருமானம் நின்று போயிட்டு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தெரியாது. இந்த டைம்ல தான் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவல்ல கை கொடுக்கும். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்னா என்னன்னு தெரியுமா? திடீர்னு நமக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது. நீங்க சொல்லலாம் எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கே அப்படின்னு. பட் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இந்த கவரேஜ் இல்லைன்னா நம்ம கையில இருந்து தானே காசு கொடுக்கணும். அதனால நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. எக்ஸாம்பிள், நம்ம வாங்குற ஐபோன்லயே ஒரு எமர்ஜென்சி நம்பர் இல்லாம 2-3 எமர்ஜென்சி நம்பர் கேக்குறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில வெறும் ஒரு லைஃப் இன்சூரன்ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ வச்சு வாழ முடியுமா? அப்போ எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்மளோட லைஃப் ஜாக்கெட். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்னா எனக்கு 1 லட்ச ரூபாய் இருக்கணும், 3 லட்ச ரூபாய் இருக்கணும், 10 லட்ச ரூபாய் அப்படின்னு நீங்க பயப்படாதீங்க. எமர்ஜென்சி ஃபண்ட்ஸுக்கு வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். எப்படி உங்களோட வருமானத்துல நீங்க இன்சூரன்ஸுக்கோ இல்ல நீங்க சேவிங்ஸுக்கோ நீங்க தனித்தனியா எடுத்து வச்சிருக்கீங்களோ, அதே மாதிரி ஒரு 100 ரூபாயில இருந்து 500 ரூபாய் நீங்க மாசம் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயோ இல்ல உங்களோட லிக்விட் ஃபண்ட்ஸ்லயோ இல்லன்னா ஒரு பிக்ஸட் டிபாசிட்லயோ சேர்த்து வச்சுட்டே வாங்க. அது உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். தேவை இருக்கும்போ அது எடுத்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நீங்க என்ன பண்ணணும், திருப்பி அது ரீஃபில் பண்ணணும். அது அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த ஃபண்ட் காலி ஆயிடும். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. அவனை எப்பவுமே கூடயே வச்சுக்கோங்க. மறக்காம என்ன பண்ணணும், என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.